வீட்டில் எத்தனை காமாட்சி தீபம் ஏற்ற வேண்டும்? காமாட்சி தீபத்தின் பலன்கள். இது கையால் வடிவமைக்கப்பட்ட விண்டேஜ் அற்புதமான பித்தளை விளக்கு ஆகும். இது தேவி அல்லது தேவி காமாட்சி உருவம் விளக்கில் செதுக்கப்பட்டுள்ளது. பல இந்திய குடும்பங்களில் காணப்படுகிறது. மலர்கள் மற்றும் பிற மத பொருட்கள் பொதுவாக விளக்கு எறிவதற்கு முன் அதை சுற்றி வைக்கப்படுகின்றன. நாணம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்டம் அனைத்தும் தேவியின் ஒரே ஒரு பார்வையால் உங்களோட இருக்கும். தீபம் என்பது நம் வாழ்வில் உள்ள இருள், பிரச்சனைகள், சோகம் மற்றும் தவறான புரிதல்கள் வெல்வது நாணயத்தை குறிக்கிறது. ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவது 5 உலகங்களால் மங்களகரமான அம்சமாக கருதப்படுகிறது. இது இந்து கலாச்சாரத்தில் இந்த கோவில் சிலைகளை உருவாக்க பொதுவாக பயன்படுத்துகிறது. வீட்டில் எத்தனை காமாட்சி தீபம் ஏற்ற வேண்டும்? இங்கே எவ்வளோ விளக்குகளை ஏற்றுகிறீர்களா, அவ்வளோ மகிமையான ஒளி பரலாக கருணையும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அறிவிற்கு அது கவலைக்குரிய ஒரு காரணம் அல்ல. திருமூர்த்திகள் சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா மற்றும் தீர்க்கதரிசிகள் துர்கா, லட்சுமி மற்றும் சரஸ்வதி இந்த இந்து புராணங்களில் 3 எண்களால் குறிப்பிடப்படுகின்றன. சூரிய உதயத்திற்கு முன் குறைஞ்சபட்சம் ஒரு தீபமாவது பற்ற வைக்க முயற்சிக்கவும். இந்த செயல்முறை அனைத்து தீய சக்திகளை விலக்கி லட்சுமி உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வருகிறது. 1 அல்லது 2 விளக்குகளை ஏற்றுவது அவசியமில்லை. இருப்பினும் நீங்கள் தீபத்தின் 2 நூல்களை ஒன்றாக வைக்க வேண்டும். நீங்கள் அதை ஏற்ற வேண்டும். நீங்கள் 1 அல்லது 2 விளக்குகளை ஒளிரிட செய்யலாம், ஆனால் குறைந்தது 2 நூல்களை பயன்படுத்த வேண்டும். இது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. விளக்கை கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி காட்டலாம். பித்தளை காமாட்சி தீபம். காமாட்சி தேவி பித்தளை எண்ணெயை தீபத்தை சொந்தமாக வைத்திருப்பதன் பொற்கால விதி என்னவென்றால், அதை உங்களுக்காக ஒருபோதும் வாங்கவோ அல்லது வாங்கவோ கூடாது. அதை உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பரிடமிருந்து பரிசாக பெற வேண்டும். சரஸ்வதி தேவி மற்றும் லட்சுமி தேவியின் காமாட்சி கண்களில் வாழ்வதாக நம்பப்படுகிறது. காமாட்சி தீபத்தை ஒருபோதும் தரையில் வைக்கக்கூடாது. ஒரு உலோகத்தோடு தகடு, இலை அல்லது அரிசி அடுக்கை பயன்படுத்தி தீபம் வைக்கவும். தீபா உங்களுக்கு லாபா தருவார். இது சிறந்த காமாட்சி தீப பலன்களில் ஒன்றாகும். விளக்கேற்றும் முன் அல்தி, குங்குமம் மற்றும் மலர்களால் வழிபட வேண்டும். காமாட்சி தீப விதிகளில் என்ன? பழக்க வழக்கங்களின் மற்றும் நம்பிக்கையை பொறுத்து ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்துவமான விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன. இருப்பினும் பொதுவான விதிகள் பின்வருமாறு. நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு காமாட்சி தீபம் அல்லது திரியை மற்றும் ஏற்றக்கூடாது. ஒரு எண்ணெய் விளக்கில் நீங்கள் 2 திரிகளை ஒன்றாக ஏற்றி வைக்கலாம், அல்லது காமாட்சி தீபத்தில் 2க்கும் மேற்பட்டு ஏற்றலாம். பொதுவாக காமாட்சி தீபம் வாங்குவது நல்லதல்ல. நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டத்திற்கு ஈடாக நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் காமாட்சி தீபத்தை அனுமதிக்கவும் அல்லது கோரவும். காமாட்சி தீபத்தை ஒருபோதும் தரையில் அமைக்கக்கூடாது. தீப அரிசி, இலை அல்லது பித்தளை தட்டில் சரியாக வைக்க வேண்டும். மாலை அல்லது விடியற்காலை அல்லது சூரியன் உதிப்பதற்கு 30 நிமிடங்கள் முன்பும் சூரியன் மறைவதற்கு 30 நிமிடங்கள் முன்பும் சந்தியா காலையில் விளக்கேற்றவும். இது உங்களுக்கு நல்லது. பூஜை அறை எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும்? எத்தனை காமாட்சி தீபங்கள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் என்பது ஐதீகம். இருப்பினும் வீட்டில் 1 அல்லது 2 விளக்குகளை ஏற்றி வைப்பது நல்லது. 2 திரிகளை விளக்கில் வைக்கவும், ஏனெனில் ஒரு திரி நீண்ட காலம் நீடிக்காது. 2 திரிகள் நீண்ட நேரம் விளக்கை எரிய வைக்கவும். சூரிய உதயத்திற்கு முன் நீங்கள் விளக்குகளை ஏற்ற வேண்டும், ஏனெனில் இது மகாலட்சுமியின் உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகிறது. சர்ம சித்தாந்தர் சொன்னது போல் காமாட்சி தீபம் வாங்கவே கூடாது. அது எப்போதும் உங்களுக்கு பரிசாக இருக்க வேண்டும். மேலும் தீபத்தை ஒருபோதும் தரையில் வைக்க வேண்டாம். ஒரு பாத்திரத்தில் அரிசியை வைத்து அதன் மேல் ஒரு இலையை வைக்கவும். கடைசியாக இலையின் மேல் தீபம் வைக்கவும். காமாட்சி தீபம் பூஜை விதானம். காமாட்சி தீபத்தை வழிபட குங்குமம் மற்றும் மஞ்சள் அர்ச்சனை செய்யலாம். காமாட்சி தேவி வழிபடுவதன் மூலம் ஒரு பகுதியை அவருக்கு பால் வழங்கப்படுகிறது. அம்மனுக்கு செவ்வாழை, மஞ்சள், பூ, கற்பூரம், 2 எலுமிச்சை, தேங்காய் பாக்கு, வெற்றில் ஆகியவற்றையும் அர்ச்சனை செய்யலாம்.
மாங்காடு காமாட்சி 6 வார பாடல்களை பூஜை என 6 வார சோஸ்திர பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு கோவிலுக்கு சென்று பூஜை செய்யலாம். இல்லையெனில் உங்கள் வீட்டில் அம்மனை வழிபடலாம். தெய்வத்தை எலுமிச்சை பழத்தை வைக்கும். இது மங்களகரமாக கருதப்படுகிறது. பூஜை அறையில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும்? தீபாவளி அன்று 11 தீபங்கள் ஏற்றி 13 தீபங்கள் ஏற்றி கடவுளின் பிரார்த்தனை செய்தால் குடும்பம் ஆரோக்கியம் செழிப்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆனால் பூஜை அறையில் தினமும் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பது தான் எனது கேள்வி. ஒவ்வொரு நாளும் 13 விளக்கு ஏற்றுவது மிகவும் அதிகமாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஏற்றப்பட விளக்குகள் தீபங்கள் சரியான எண்ணிக்கை அறிய விரும்பினேன். இது உண்மையில் ஒரு தந்திரமான கேள்வி. கடவுளை வணங்கும் போது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று என் அம்மா பரிந்துள்ளார். விளக்குகள் அல்லது தீபங்கள் எண்ணிக்கை அதிக கவனம் செலுத்தக்கூடாது. 1 அல்லது 2 ஜியாவை கொளுத்தவும், அது போதும். பூஜையில் 3 விளக்குகளை ஏற்றலாமா? 1, 3, 5, 7 அதற்கு மேற்பட்ட ஒற்றைப்படை எண்களில் விளக்கு அல்லது தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்று நான் பலரிடம் கேட்டுப்பட்டிருக்கிறேன். எனவே பூஜை அறையில் 3 விளக்குகளை ஏற்றலாம். எனவே பூஜை அறையில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பதற்கு சரியான பதிலை கண்டுபிடிக்க முயற்சிக்காதீர்கள். பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பது, என்ன பொருட்களை தேவை அல்லது இன்னும் முக்கியமான அம்சங்களை கவனத்தில் செலுத்துங்கள். காமாட்சி தீபம் வெள்ளியின் பலன்கள். வெள்ளி காமாட்சி தீபம் உறுப்பினர்களை வறுமையிலிருந்து பாதுகாக்கிறது. இது சந்திரனை மகிழ்கிறது. வெள்ளி விளக்குகள் பூஜை அறையில் அழகை அதிகரிக்கின்றன. பூஜை அறையில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும் என நம்புகிறேன். சரி, சூரியன் உதிக்கும் முன் காமாட்சி ஏற்றுவதை பழக்கமாக கொள்ள வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன். இது தீய சக்திகளை விலக்கி வைக்கிறது. வீட்டில் தினமும் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் இது. இந்த பதில் நீங்கள் காண்பீர்கள்.